வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு க்ரீமியான க்யூக்கம்பர் சாண்ட்விச் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். இதில் மேயோனேஸ் எல்லாம் எதுவும் சேர்க்கல. ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு லஞ்சுக்கு சர்வ் பண்ணலாம், ஸ்நாக்காக சாப்பிட்லாம், அவ்வளோ யம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சீவ் வந்து ஒரு பாத்திரத்து மேலே வச்சுருக்கேன். இதில் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரை வந்து ஃபஸ்ட்டு இருத்துக்கலாம். எப்போ நம்ம இந்த ஸ்ரீகண்டெல்லாம் பண்ணுறோம் தெரியுமா, அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கினீங்கன்னா தயிரை நீங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். மேயோனைஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ நல்லா தயிர் இருந்ததும் தயிர் மட்டும் யூஸ் பண்ணுறேன், அந்த கெட்டியான தயிர். அந்த தண்ணி வடிகட்டுனது வேஸ்ட் பண்ணாதீங்க, அது வந்து நம்ம மோரில் சேர்த்துக்கலாம். இங்கே வந்து பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன், வடிகட்டி இருத்து வச்சுருக்க தயிர். அடுத்து வந்து பொடியாக வந்து வெங்காயம், தக்காளி, அரை எலுமிச்சம்பழம், பொடியாக நறுக்கின கேப்சிகம் பிடிச்சவங்க சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின மல்லித்தழை, புதினா தழை, வெள்ளரிக்காய் விதைலாம் நீக்கிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, உப்பு இத்தனை தேவைப்படும். இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம தயிரை வந்து நல்லா கலந்துக்கலாம். இப்படி க்ரீமியாக நல்லா கலந்ததும் அதில் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க மல்லித்தழை, புதினா தழை, வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், வெள்ளரிக்காய், பச்சை மிளகா, அரை முடி எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஏன்னா அது நல்லா செட் ஆகும். செட் ஆனாக்கா க்ரீமியாக இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10-15 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் உப்பு சேர்க்கணும். உப்பு முதல்ல சேர்த்திங்கன்னா அது நீர்த்துக்கும். அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸு, உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த கலவையை வந்து இந்த பிரெட் ஸ்லைஸ் மேலே பூசி நல்லா திக் லேயராகவே பூசிடுங்க. திக் லேயராக பூசினதும் பிரெட் ஸ்லைஸ் வச்சு நல்லா அமைக்கிட்டு நம்ம வந்து பீசஸாக கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. சீக்கிரமாகவும் ஜீரணமாகும். இந்த மாதிரி சாப்பிட்டா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல ப்ரோபயோட்டிக் சாண்ட்விட்சுன்னே சொல்லுவேன். இதை நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மேயோனைஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னு சொல்கிறவங்க, டயட்டிங் பண்ணுறவங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாண்ட்விச். எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.